குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓஞ்சோடி. கருப்பா இருக்கிறவங்க எல்லாமே விஜயன் சார் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் நம்மள மாதிரி ஒருத்தவர் வந்து படத்தில் நடிச்சு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதே அந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு முறை வந்ததுனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த எண்ணமே உருவானது. அந்த உதயநிதி ஸ்டாலின் வேணாம் மச்சான். ஆனா என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது வேணாம் மச்சான் வரல. அதே படத்துல அழகே அழகே அழகின் அழகே நீடி ஏதோ நான் அப்படிலாம் பாடிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில கூப்பிட்டாங்க போல இருக்கு. ஸ்டுடியோ உள்ள போயிட்டு மைக் பூத்தில் போயிட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாடினா ஓப்பனாக பாடுறேன். அழகே அழகே அழகின் அழகே நீ எடி. உடனே பல்லை முடிச்சுட்டு வெளில வாங்கினாங்க. இதை பாலைவனத்தில் இவர் வாய்ஸில் ஷூட் எடுத்தால் அதுவும் அன்சிவா முத்துவானியா அவங்களுக்கும் விஜய் சார்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த வாய்ஸ் சம்மந்தம் இல்லாமல். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். என் பேரனுக்கு பாடின வேல்முருகனை கொடுங்க அவரு அப்படின்னு சொல்லி தான் பாட வச்சாரு. எனக்கு நடுங்குது. ஏன்னா இவங்க எல்லாமே அதுவும் அறிவாளத்தூரில் அவர் உட்கார்ற இதில் அவரை லிரிக்ஸ் பார்த்துட்டு சரி நம்ம படித்தோம்னா தப்பாக படிச்சிட்டோம்னா மாட்டிப்போம். அதனால் என்ன பண்ணுங்க டக்குன்னு பாட்டை அப்படியே கொஞ்சம் டியூன் பண்ணி பாடிட்டேன். அந்த டைமிங்கில் இருட்டறையில் உள்ளதடா அப்படின்னா அந்த இருட்டறையில் உள்ளதடா அங்கு எலும்பு கூடாய் தமிழர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த சாங் பாடின உடனே என்னையா பாட்டாவே பாடிட்டியா அப்படின்னாரு. அப்போல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் வாய்ஸுங்கிறதுனால ஃபீமேல் வாய்ஸும் பாடுவோம், மேல் வாய்ஸும் பாடுவோம், 2 வாய்ஸ்லையும் பாடுவோம். இப்போ வராது. நான் அப்பவே அப்படி பாடி தான் லலிதாவின் பாட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சிறந்த குரல் வள பரிசு வாங்கினேன். முட்டாளா இருக்கேண்டி மானே அடி ஒட்டாத என் வாழ்க்கைதானே. நீங்க கேட்கிற பாடல்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு காதல் பாடல்களா இருக்கு. அப்ப அந்த வயசுல இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அந்த காதல் வந்துச்சா? இதை எங்கேயாவது யாருக்கிட்டையாவது செயல்படுத்தணும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். அதற்கு முன்பு ஊர்ல ஏதாவது இந்த பொண்ணு வந்து நம்பி வந்திருக்குது, இந்த பையன் இப்படி இருக்கிறான், வேலையும் இல்லை, ஏதோ பாட்டு பாடுறதுக்குது. அப்போ நமக்கு அது பெருசாக தெரியாது. பாட்டு நம்ம ஏதோ காப்பாற்றுறோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா தான் உண்டு, வாய்ப்பு கிடைக்கலாம். நம்ம இங்கே பல ஆயிரம் பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை என்ன பண்ண அப்படி தான் கொஞ்சம் போராட்டங்கள் ஓட்டங்கள் இருந்தது. இப்போ யுவன் சார் வந்து ஃபோன் பேசிகிட்டே வெளில வந்தார் கலசாவில். நான் அங்கே நின்னேன். உடனே இப்படி வச்சுட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே அதை வாங்கிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே பேசிட்டு போயிட்டு அப்படியே வந்தார். அப்புறமா உள்ளே போயிட்டார். சிவகார்த்திகேயன் சாரும் சதீஷ் சாரும் சொல்கிறாங்க, எப்பா ஒரு பாட்டு இவங்க நடிக்கிற படத்தில் பாடுங்க. அப்போ தான் இரு நான் போடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சார் போட்டு கட்டுறாரு. கேட்டால் அந்த பாட்டு இது ஆனால் எனக்கு நீ பாடல, விமல் சாருக்கு தான் பாடியிருக்கிறேன் அப்படின்னாரு. 3வது சரணம் இல்லை, கேசட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ப்ரொடியூசர் சார் தான் சொல்லியிருக்கிறார் ஜிவி சார்கிட்ட, பாட்டு ரொம்ப குட்டியாக இருக்குங்க ஆனால் நல்லா இருக்குது பாட்டு, அதனால் கேசட்டில் 3 சரணமாக வச்சிடன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழித்து 3வது சரணம் பாடினேன். என் ரேஷன் கார்டில் பேரை ஏற்றுவேன், ஒரு நாள் குறிச்சி தட்டு மாற்றுவேன், அட ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லுவேன், அவ காதில் மட்டும் மீதி சொல்லுவேன், பொண்ணு கருப்பட்டி கண்ணு தீப்பட்டி மென்னு தின்னாலே என்ன உருவாட்டி. அதேமாரி இப்போ நம்ம சாங்கும் அதேமாரி மற்றவங்களுக்கு பாடி கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்கு. அடி பிச்சி பூ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தவல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான், அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சவப்பழகி சில்லறைய செதறிட்டண்டி, ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னால தான் ஓடுங்கடா, ஏ பவுடத்தை பார்த்திந்து போனத
அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனத நான் குப்புறக்கா படுத்து கிடந்தேன் என்ன குதிரை மேல ஏற்றி விட்டாயே ஒன்றும் சொல்லாம உசுர தொட்டாய மனசை இனிக்க வச்ச சீனி மிட்டாய. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் யார் நிகழ்ச்சியில இன்று சந்திக்க போகின்ற பிரபலம் திரைப்பட பின்னணி பாடகர், பாடலாசிரியர், நடிகர் என பல பரிணாமங்களை கொண்டவர். ஆக இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நம்ம இசை மழையில நனைய போகிறோம். தயாரா இருந்துக்கங்க. அவரை அறிமுகம் செய்வது எப்படி சார், நீங்களே சொல்லுங்க. உலகுக்கு நீங்கள் யார் அப்படின்னு காட்டிய ஒரு பாடலோட உங்களுடைய அறிமுகத்தை ஆரம்பிக்கலாமா? எஸ் ப்ளீஸ். மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சரம் இந்த தேர இழுத்து செல்லும். அருமை அருமை, ரொம்ப அருமையான பாடல். பொன்னான இந்த வாய்ஸை வந்து கொடுத்தது இந்த தமிழ் திரையுலகத்துக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் மனம் திறந்து பேச போறோம். நிறைய பாடல்களையும் எதிர்பார்க்கிறோம். பேசலாமா? வாங்க. என்ன நேயர்களே, ஆரம்பிப்போமா? பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் வேல்முருகன் அவர்களிடம் பேசலாம். உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த பாடல், ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் இருக்கு, ஒரு பக்தி பாடலோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பரம் ஒன்று தர வேண்டும் எனக்கு, நான் தினம்தோறும் பணி செய்ய வர வேண்டும் உனக்கு, நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும், உன் அபிஷேக தேனாக நான் மாற வேண்டும், உன் கோவில் வாசல் படியாக வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், பக்தர்கள் படியேறி படியேறி நான் தேய வேண்டும். ரொம்ப அருமையா இருந்தது. பக்தி பரவசத்துல இருப்பாங்க. இப்போ நீங்க பாடகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அப்படிங்கிறது இருந்ததா? அதுக்கு விதை போட்டது யாரு? அது வந்து ரொம்ப இன்டீரியலாக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அங்கே நம்ம கிராமத்தில் வந்து காலையில் அந்த கோயில்களில் அந்த கார்த்திகை மாதத்தில் ஓடுற அந்த இதுதான் ரேடியோவில் அந்த ஆரன் கட்டி ஓடுற பாடல்களுக்கு கேட்கும்பொழுது அப்படியே கூடி பாடுறது வழக்கம். அந்த பாட்டு பாடும்பொழுது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகும்பொழுதோ இல்லை கடைக்கு அம்மா போயிட்டு வர சொல்லும்போது ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படிங்கும்பொழுது அப்போ அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே பாடிக்கிட்டே ஓடி கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு திரும்ப பாடிக்கிட்டே ஓடியார் வந்து அது கொண்டு வந்து கொடுக்குறது. அது நமக்கு வந்து டைம் பாஸாகவும் ஆகிடும் அந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்கிறதுக்காக ஒரு பயனாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தாக்க ஏதாவது அந்த கல்யாண வீடு, காது குத்தி வீடு, அந்த மாதிரி வீட்டில் வந்து பாடல்கள் அப்போ தான் ரேடியோ கட்டி பாட்டு போடுவாங்க. அது பிரபலம்ல, அது எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியும்? அதெல்லாம் கேட்டு அப்போ வர்ற பாடல்கள், அப்போ வந்து ராஜசாருடைய பாடல்கள். அவர் என்ன பாட்டு அப்ப நீங்க அதுல நிறைய அந்த பீரியட்ல எந்த வருஷம் அது? அப்ப வந்து நான் ரொம்ப அதிகமா ரசிச்சு கேட்டு பாடுறது அம்மன் கோயில் கிழக்காலே அந்த படத்துல வந்து சார் வந்து விஜயன் சார் வந்து ஒரு அற்புதமான அந்த பாடல், சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓஞ்சோடி நான் போகிறேன் தேடி கேட்காம பதில் சொல்லாம குக்கூ என கூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ. இந்த பாட்டு வந்து அது ரொம்ப சின்ன வயசுலேயே அப்படியே அதை பாடி பார்க்கணும். அப்போ அதுவும் இல்லாத அந்த கருப்பாக இருக்கிறவங்க எல்லாமே விஜயன் சார் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி ஒருத்தவர் வந்து படத்தில் நடிச்சு அதனாலே என்னமோ தெரியல. அதாவது கடலூர் மாவட்டத்தில் அவர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப அதிக ரசிகர்கள். அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதே அந்த கடலூர் மாவட்டத்துக்கு
ஒரு முறை வந்ததுனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த எண்ணமே உருவானதுக்கு காரணமே. அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு நற்பணி இயக்கம் வந்து திறக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ஒருத்தவருக்கு திருமணம் பண்ணுறதுக்காக தான் வந்தார். ஆனால் வந்த இடத்துல அந்த கடலூர் மாவட்டமே சூழ்ந்துக்குச்சு. அவரால் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி ரசிகர்கள் நமக்கு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் அப்படின்றது. அதனால தான் அவர் என்னவோ தெரியல விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்தார். முதல்ல தேர்ந்தெடுத்த அந்த விருதாச்சலமே அந்த அழகான வெற்றி, அந்த விங்கிற அந்த ஆரம்பத்திலேயே வெற்றி ஆகிட்டார். அது அப்போ அவருடைய பாடல்களை நிறைய நான் கேட்குறது வழக்கம். அது அப்புறம் வந்து தன்னை அறியாமையே நமக்கு அப்போ பவுடர்லாம் இருக்காது இல்லையா, அப்போ ராம கட்டி செவுத்தில் இருக்கும், அதெல்லாம் தடவி மூஞ்சில் தடவிட்டு ஒரு ட்ரௌசரை போட்டு அப்போ இருக்கிற ஏதோ ஒரு சட்டையை போட்டு அப்படியே அந்த ரோட்டில் அப்படி போகும்பொழுது அந்த ஆரனில் ஒலிக்கும், அது சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா, செந்நிற மீனில் என் மனம் பித்தாச்சி என் பொன்னம்மா, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம். இந்த பாட்டு வந்து அப்படியே நமக்கே ஏதோ அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு 13 வயசு 14 வயசு 15 வயசில் நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இல்லையா, அப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த கேரக்டராகவே மாறிடும். ஆமா, இப்ப நீங்க பாடும்போது நான் ஏதோ அந்த சாங் ஃபீலிங் எனக்கு இருக்கும் உண்மையிலேயே அந்த அப்படியே மாறிடும் அந்த கேரக்டர். அதுவும் ஜேசஸ் சார் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க, ரொம்ப கேட்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி சில இந்த மாதிரி ஒரு ரேடியோக்களில் பாடல்கள் ஒலிக்கிறது கேட்குறது அது பாடணுன்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, அவரு கூட உட்காந்து அவர் பாடும்பொழுது சும்மா ஏதாவது அங்கே சாமி பாட்டு பாடும்பொழுது அப்படியே கூடையே பாடுறது. அதுக்கப்புறம் வந்து நாடகங்கள் நடத்துவாங்க அப்போ இரவு நேரங்களில் திருவிழாக்களில், அந்த நாடகத்தில் போய் உட்காந்து அவங்க பாடும்பொழுது கேட்குறது. அப்புறம் சில பேர் யாராவது இறந்துட்டாங்கனாக்க அங்கே வந்து அந்த ஒப்பாரி பாடல்கள் பாடுவாங்க. அப்போ 10 ரூபா கேசட்டு 2 பக்கமுமே பாடல்கள் இருக்கும். அப்போ நிறைய சென்னை கானா பாடல்கள்லாம் அப்போ வந்து விருதாச்சலம் டவுனில் போட்டு இது பண்ணும், புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது. அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல்களில் வந்து தேக்கம்பட்டி ஐயாவுடைய பாடல்கள், விஜயலட்சுமி அம்மா பாடல்கள், அப்புறம் கோட்டைச்சாமி அவங்க ஆறுமுகம் அவங்களுடைய பாடல்கள், ஒரு புஷ்ப குப்புசாமி ஐயாவுடைய பாடல்கள், இவங்களுடைய பாட்டெலாம் இருக்கும்போது இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்கும். இப்போ புஷ்பவன குப்புசாமி ஐயா பாட்டு வந்து ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி ஒன்று கை பிடிச்சேன், அப்படியே அந்த அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, நம்மளும் பாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாடலை அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி பாடி பார்க்குறது, நமக்கு என்ன வயசு வருமோ அப்படி பாடலான்றது. அதுக்கப்புறம் அவங்க கோட்டைச்சாமி ஆறுமுகம் அவங்களுடைய பாட்டில் வந்து அந்த அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்திலே அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு, அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்திலே காடப்புறா 2 நிற்க அங்கே கலங்குதம்மா என் மனசு. இந்த பாட்டு அப்படி கேட்கும்பொழுது இதெல்லாம் இப்படி பாடுறாங்களே, நம்ம கண்டிப்பாக நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி பாடணுன்ட்டு இது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க கிடாக்குழி மாரியம்மா அவங்களுடைய பாடல் வந்து ஒன்று ரொம்ப பிரபலமான பாட்டு, வாகான ஏ ஆலமரம் ஆலமரம் அங்கே விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே காத்திருந்த காத்திருந்த அந்த செய்தியெல்லாம் நல்ல செய்தியெல்லாம் இந்த கனவுகள் சாட்சி சொல்லும் தன்னே நன்னானே தானே நன்னானே இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து கானா பாடல்கள்னு பார்த்தாக்க அப்போ வந்து அந்தோணி பழனி அவங்களுடைய கேசட் நிறையா வரும். அப்புறம் உலகநாதன் சார் கேசட்டும் வந்திருக்குது நிறையா. அதில் வந்து பழனி சாருடைய பாட்டு, அடியே பொண்ணு ஐயாரெட்டு ஆம்பூர் கரும்பு கட்டு அத்தனுக்கு ஆசையெல்லாம் உன் மேலே என்னை பார்த்து பார்த்து ஏங்குறாரு கண்ணால, சோளக்குயில் பொம்மை போல சுந்தரி நீ நடக்கும்போது மனசே தவிக்குதடி உன்னால, நீ காந்தகம் போலீஸு திரேடி முன்னால
நீ சொக்கு போடி போட்டி ஆடி டவுனில் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப புதுசு புதுசாக இருக்கும் நிறைய பாடல்கள். அப்புறம் மாம்பழம் விற்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா அப்படின்றது இப்படிலாம் இதெல்லாம் வந்து பெரிய ஆர்வத்தை உண்டாக்குது இப்போ எனக்கு. இசை உங்களை அறியாம உங்க வாழ்க்கைக்குள்ள அதுவே சுத்திக்கிட்டு இருக்கு, அப்படியே உருவாகுது. அப்போ உருவாகும் பொழுது இப்படி யார் வீட்லையா காது குத்தி நடந்ததுன்னா அங்கே மைக் இருக்கும். இப்போ அந்த மைக்கு இருக்கும் பொழுது அங்கே டக்குன்னு ஒரு குண்டாங்கிண்டா ஈய பாத்திரம் இருந்ததுன்னா அதை எடுத்து அப்படி தட்டிக்கிட்டு அந்த மைக்கில் அப்படியே பாடுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த கொள்ளைக்காட்டிலலாம் வேலைக்கு போகிறவங்க சாயங்காலம் வந்து கூட வந்து மொழி வச்சுட்டு போவாங்க அந்த காரியம் நடக்கிற வீட்டில். அப்போ அது வரைக்கும் சும்மா இருக்கிற மைக்கில் போயிட்டு நான் அப்படி பாடுறது வீட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்காகவே மைக் செட்டு வச்சா வேல்முருகன் வந்து பாட்டு போவான்ப்பா அப்படி ஒரு அப்படி ஜாலியாக எங்கே பாடினாலும் யார் வீட்டில் வேணாலும் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அப்படியே பாடுறது உண்டு. இந்த ஆர்வத்தில் முதல்ல வந்து ஸ்கூல் அப்போ எங்களுக்கு வந்து மாமரம் தான் எங்களுக்கு கிளாஸு, ரூம் கிடையாது. அப்போ மழை பெஞ்சாலே லீவ் விட்ருவாங்க ஒரு அந்த மாதிரி ஒரு சூழல்கள். அப்போ ஒவ்வொரு மாமரத்துக்கும் ஒரு கிளாஸு 6th 7th 8th 9th 10th அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து கட்டடம் இல்லை, கட்டடம் கிடையாது. அப்போ ஆனால் முதல்ல ஒரு கட்டடம் கட்டி அவங்க திறப்பு விழாவுக்கு மாவட்ட கலெக்டர் வராங்க. வரதா ஒரு சர்க்குலர் வருது. அது ஆனால் எனக்கு தெரியாது, இயற்கையாகவே சில விஷயங்கள் வந்து அது அமைஞ்சது தான் எல்லாமே. அப்போ என்ன பண்ணேன்னா நான் எதர்ச்சியாக வரலாறு ஆசிரியர் ராஜேந்திரன் சொல்லிட்டு அவர் இதுக்கு ஹெச்எம் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவுரங்கசீப் வாழ்க்கை வரலாறு பற்றி படிக்க சொல்லிட்டு இருக்காரு. சரி. அப்போ நான் அப்படி சும்மா கொஞ்ச நேரம் படித்தோம். அவர் போனவொடனே நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் பாடல்களை எடுத்து பாடுறது அப்போ இப்படி பாடினேன். இப்போ பாடினவுடனே அவர் கட்டடம் இல்லாததுனால ஓப்பன் பிளேஸ் நேரத்தில் சவுண்டு கேட்டுடுச்சு போல இருக்குது. டக்குன்னு கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்தார். ஏய் இங்கே யாரை பாடினது, நம்ம கிளாஸில் எந்த சவுண்டு வந்து பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, டக்குன்னு நம்மளை யாரையா மாட்டி விட்டாக்க நம்ம அடி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு சார் நான் தான் பாடினேன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டானுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சார் நீங்கள் ஹெச்எம் ரூம் போ அப்படின்ட்டாரு. உன்னை படிக்க சொன்னாக்கா நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போல இருக்குது, இன்றைக்கி டிசி கொடுக்க போகிறாங்க, முடிஞ்சிடற வாழ்க்கை அப்பா அம்மா கிட்ட என்ன போய் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சார் தெரியாமல் பாடிட்டேன் சார் விட்டுருங்க சார். அப்புறம் அங்கே போயிட்டு ஹெச்எம் ரூம்கிட்ட போனவொடனே வாசலில் நிற்க வச்சுட்டு உள்ளே அப்போ அந்த சர்க்குலர் வந்த டைம் போல இருக்கு, எனக்கு தெரியாது. அது சில நேரத்தில் அமையுன்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே அந்த மாதிரி. அப்போ நான் அவர் ஹெச்எம் ரூம்கிட்ட சார் நம்ம பையன் கிளாஸில் நல்லா பாடினான், அவர் நல்லா இருக்குது, இப்போ பாட்டு போட்டிலாம் வைக்கும்போது இவனை கூட பாட வைக்கலாம் சார். இப்போ என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போனவொடனே அழுதுகிட்டே போனேன். என்னடா பாடினியாம்னா பாடு அப்படின்றாரு ஹெச்எம். இல்லை ஐயா நிறையா தெரியாமல் பாடிட்டேன் பாடல. அப்புறம் நீ வந்து கலெக்டர் முன்னாடி பாடுவ அப்படின்ட்டாரு. இது புதிய ட்விஸ்டாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. இது நம்ம வேறு ஏதோ நினச்சிட்டு வந்து இங்கே நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் சரி பாடி காட்டினேன். அப்போ இந்த பாட்டெலாம் பாடக்கூடாது, நீ பாரதியார் பாட்டு பாரதிதாசனார் பாட்டில் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாரதிதாசனார் பாட்டு தலைவாரி பூச்சோடி உன்னை பாட. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க அப்போ? 8th ஸ்டாண்டர்ட், 13 வயசு எனக்கு. அப்போ அந்த டைமில் அந்த பாடல் பாடின உடனே அப்புறம் அதுவும் இன்னும் ஒரு தேச ஒற்றுமை பாடலும் ஒன்று பாடி 2 பாடல் பாடி இப்போ மொத பரிசு சர்டிஃபிகேட்டில் கலெக்டர் ஆமாம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்போ அப்பா அம்மா வந்து ரொம்ப ஒரே சந்தோஷம். என்னென்னா அப்போல்லாம் பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் குடியரசுத் தலைவர் கவர்னர் சிஎம் சொன்னால் கூட கலெக்டரோட பெரிய ஆளான்னு கேட்கிற இது. அப்பெல்லாம் கலெக்டர் தான் எங்களுக்கு யாரா இருந்தாலும் பெரிய பெரிய கலெக்டரா வார்த்தை கேட்பாங்க ஊர் பக்கம். அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்போ அவங்க கையில் வாங்குறது அன்னைக்கு பெரிய இது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்கள் அந்த கூட்டத்தில் வந்து வாங்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ அடுத்த நாள் வந்து ஊரில் ஒரே என்ன சொல்கிறது, பாடுறா நம்ம ஊர் பையன் கலெக்டர்லாம் பரிசு வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு பேசுனாங்க, ஒரே வாழ்த்துவாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டில் ஒரு பொறி பட்டது. சரி ஏதோ ஒரு சின்னதாக நமக்கு வந்ததை வந்து நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கிது, நம்ம ஏன் இதை முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது, சரி அப்போ நம்ம இனிமேல் நம்ம தொடர்ந்து இனிமேல் முயற்சி பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் ஆமாம் வேலைக்கு போயிட்டே நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் இயரில் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ வந்து சரி 2 வருஷம் முடிச்சுட்டு திரும்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கும்பொழுது அப்புறம் அந்த 1 இயர் படிக்கும்பொழுதே அந்த ட்ரம்பட்லாம் வாசிப்பாங்க இல்லையா கல்யாணத்தில், அது கும்பல் அப்படியே போயிட்டு வாசிக்கிறதுக்காக அந்த ஒரு முன்னாடி 2 பேர் தான் வாசிப்பாங்க,
ஆனால் மற்றவங்க எல்லாமே வந்து சும்மா தான் நிற்பாங்க ஆட்கள் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அதுக்கு போயிட்டு வர்றது. அப்புறம் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு கல்யாண மண்டபத்தில் கச்சேரி நடக்குது. நான் போக வேண்டியது வேறு ஸ்டாப்பு, ஆனால் அங்கேயே இறங்கிட்டேன். அந்த இதை பார்த்த உடனே கச்சேரி பார்த்தோன்னே பாட்டெல்லாம் கேட்டோன்னே போய் உட்காந்து அப்படியே பார்க்குறேன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே சரி போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாமா, நான் இந்த மாதிரிலாம் பாடும் அப்படின்னு சொல்லி கேட்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்பயும் பார்த்து பேசும்பொழுது கார்டு கொடுத்தாங்க, வந்து ஆஃபீஸில் வந்து பாருங்கள். அப்போல்லாம் அப்படி தான், ரொம்ப சர்வசாதாரணமெல்லாம் அங்கே ரீச்சே பண்ண முடியாது யாருமே. ஒரு பெரிய சிரமம். இப்போனாக்கா நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கலாம், வீடியோ பண்ணி போடலாம், அது வைரலாக ஆகிடும், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், தானா அழைப்பு வரும். ஆமாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது, எதாக இருந்தாலும் தேடி தேடி தானே போகணும். அப்போ அந்த மாதிரி டைம் சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரைட்டு நீ பாடுற ப்ரைஸ் கிடைக்கிறது அது ஓகே, நீ இது முடிச்சுட்டு நீ சென்னைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. அங்கே போய் நீ முயற்சி பண்ணால் தான் உனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளோ தூரம் ஏதோ உனக்கு வாய்ப்பு ஏதோ நடக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக உனக்கு ஏதோ நீ ஒன்று நடக்கணும், உனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீ முயற்சி பண்ண அப்படின்னாங்க. அப்போ வந்து அங்கே ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு காலேஜ் அப்ளிகேஷன்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் டேவிட்னு ஒருத்தர், அவங்க தம்பி தான் இங்கேருந்து எனக்கு அப்ளிகேஷன் வாங்கி அனுப்பிச்சி விட்டார். அதை வச்சு அதுக்கப்புறம் காலேஜ் மியூசிக் காலேஜில் அட்மிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இசை நிகழ்ச்சியில் இங்கே பாடுறதுக்கு இது பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் வாய்ஸுங்கிறதுனால ஃபீமேல் வாய்ஸும் பாடுவோம், மேல் வாய்ஸும் பாடுவோம், 2 வாய்ஸ்லையும் பாடுவோம். இப்போ வராது. நான் அப்போவே அப்படி பாடி தான் லலிதாவின் பாட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு சிறந்த குரல் வள பரிசு வாங்கினேன். என்ன பாட்டுனா அவர் புஷ்பானு குப்புசாமி சார் பாட்டு ஆளான நாள் முதலா, அந்த பாட்டு மேலும் ஃபீமேலும் நானே பாடுவேன். அதே மாதிரி நல்ல பாட்டு சார், ஒரு தடவை பாடுங்க. மேல் வாய்ஸ் தான் பாட முடியும், லேடிஸ் வாய்ஸ்லாம் இப்போ வராது. பாடுங்க, ரொம்ப அருமையான பாடல் இது. ஆமாம். ஆளான நாள் முதலா யாரையும் நினைச்சேன், சரி சரணத்துலேயும் பாடம். புள்ள இருக்க போகையில உள்ள நுனி தண்ணியில ஓ முகத்தை பார்த்து போட்டு ஊடு வந்து சேர்ந்து போட்ட முட்டாளா இருக்கேண்டி மானே, அடி ஒட்டாத என் வாழ்க்கைதானே, கொள்ளையில மாங்கா மரம் கொத்து கொத்த காய்ச்சி இருக்கு, காவக்காரன் தூங்கையில கைய வச்சு மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும், அடியானின் புள்ள கடிச்சாத்தான் ருசிக்கும், ஓ வாய கொஞ்சம் மூடிக்கடி வாரேன், நான் பலதான் வீரத்தை நீ பாரு, ஒன்று நினைச்சா மலைய உடைப்பேன் வாரேன் நான் வாரேன். சரி, ஆனா இந்த இடத்துல ஒண்ணு கேட்கணும் உங்ககிட்ட. நீங்க கேட்குற பாடல்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு காதல் பாடல்களா இருக்கு. அப்ப அந்த வயசுல இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அந்த காதல் வந்துச்சா? இதை எங்கேயாவது யாருக்கிட்டையாவது செயல்படுத்தணும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணது. அங்கதான் இசைக்கல்லூர்ல தான் லவ் பண்ணது. ஆமா. அதற்கு முன்பு ஊர்ல ஏதாவது உங்களுக்கு அப்ப இள வயதுல வரும் பாத்தீங்களா? அது ரைட்டு. ஆக்சுவலா நான் தான் சொன்னேனே அந்த பவுடர் அந்த சட்டை இதெல்லாம். ஆனா ஆக்சுவலா என்னன்னாக்க அந்த தருணத்தில் ஒரு நமக்கு ஏதோ ஒன்று இதாகும். ஆனால் பட் வந்து அது இந்த பெருசாக செயல்படுத்துறதுக்கான சூழல்கள் இல்லை. காரணம் என்னென்னா நம்ம ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப சூழல்கள் ஒரு மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் வந்து இதெல்லாம் வந்து பெருசாக டக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த கடந்து போகும்பொழுது அதெல்லாம் மைண்டுக்கு கண்டிப்பாக அது, ஏன்னா நம்ம திருவிழானாக்கா பார்ப்போம், நிறையா பிள்ளைங்கள்லாம் காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறவங்க ரிலேஷன் பிள்ளைங்கள்லாம் பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு அது ஒரு ஸ்பீக்கரில் அந்த பக்கம் அந்த பாட்டு இதெல்லாம் ஒரு ஐடியாலாம் இருக்கும். பட் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான சூழல் இருக்க காரணம் என்னன்னாக்கா அப்போல்லாம் வந்து பயம், சண்டை வந்துடும், வீட்டில் வந்து ஏதாவது சண்டை போட்டுருவாங்க, நம்மளை அடிச்சிடுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா நம்மளை அவ்வளோதான் ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்ற அப்போ பயம். இப்போல்லாம் தான் எல்லாம் ஐயோ அந்த லைஃபே நல்லா இருக்குது. ஆமாம். இப்போ என்ன சொல்கிறது, அப்படி ஆகிட்டு காலங்கள் அப்படி ஆகிட்டுது. ஆனால் இருந்தாலும் அது உண்மையான ஒரு விஷயங்க. எல்லாமே ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது எல்லாமே பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கும் பொழுதும் கரெக்டாக இவங்க பரதநாட்டியம் கிளாஸ்லேருந்து வெளில வருவாங்க. அப்போ வரும்போது அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த வாழ்த்து கடிதம் எனக்கு வந்தது. அப்போ இவங்க வந்து பாராட்டு சொன்னாங்க. பாராட்டு சொல்லும் பொழுது அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆனோம், அப்படி பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது ஒரு காதல் அப்படின்னு கூட பெருசாக நாங்கள் இது பண்ணல. நேராகவே அவங்கள்ட்ட சொன்னேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு.
உடனே நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க வீட்டில் உன்னை படிக்க அனுப்பிச்சாமா நீ கல்யாணத்துக்கு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. அப்புறம் அவங்க வீட்டை மீறி வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 6 வருஷம் அவங்க வீட்டில் பேசவே இல்லை. ரொம்ப அது ஒரு சின்னதாக இருந்து இதெல்லாம் நான் சினிமாவில் பாடாதுக்கு முன்னாடியே கல்யாணமே பண்ணிட்டேன். ஆமாம். அதில் வேற என் நிறைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன்டா உனக்கே வருமானம் இல்லை, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னடா பண்ணுவ, எப்படிடா அந்த லைஃப்பை நீ மேனேஜ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நிறைய விஐபிஸ் வந்து ரொம்ப எனக்கு அந்த இதாக இருந்தது. அதேமாரி நேரத்தில் ஹெல்ப்பும் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரகிள் நேரத்துலையும் நிறைய விஐபிகள், அதாவது நவீன வேளாண்மை தொழில் வணிக முதலீடு அந்த பத்திரிகையில் தான் நான் வேலை பார்த்தேன். எனக்கு டெய்லி 25 ரூபா 50 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெனின்சுலா ஹோட்டலில் இருக்குது இங்கே ஜிஎன்சிடி ரோட்டில், நீங்கள் பார்த்துருக்கு. அதனுடைய எம்டி குமார்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு கல்யாணம் ரிசப்ஷன் வச்சார். அதாவது அவரே வாழ்த்துறதுக்கு ஆட்களை வர வச்சிட்டார், ஒரு 150 பேரை. நம்மக்கிட்ட ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிற மியூசிக் காலேஜ், அவனுக்கு யாரும் இங்கே யாரும் தெரிஞ்சவங்க எல்லாம் சொந்தக்காரெலாம் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாம் அவர் வந்து முக்கியமான எல்லா விஐபியும் வர வச்சிட்டாரு. லயலா காலேஜில் இருக்க டீனு வின்சென்ட் சார் சொல்லிட்டு அறிவியல் விஞ்ஞானி அவர். அப்புறம் விகேடி பாலன் சார், அவரும் நிறையா அந்த டைமில் நிறையா. அப்புறம் தூர்தர்ஷன் டைரக்டரு, இவங்கெல்லாம் வந்து ரிசப்ஷன் என்ன ஆனால் தெரியாது, எங்களை யாருமே தெரியாது. ஆனால் அவங்க ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேனல்லே தூர்தர்ஷன்லேயே எனக்கு ரிசோர்ஸ் பர்சனாக வேலைக்கும் போட்டு கொடுத்தாங்க. மந்த்லி ஒரு சேலரி மாதிரி அவனுக்கு கொடுத்துருவோம், என் ரிசோர்ஸ் பர்சனாக வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இதெல்லாம் அவங்க எல்லாமே என்னை பார்க்குறாங்க, என்னடா அது ஆள் இப்படி இருக்கிறான். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை விட பயங்கரமாக இருப்பேன். ஆமாம், அது ஒரிஜினல் தான் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஐயோ இன்னும் அந்த ஃபோட்டோ அதாவது ஒல்லியாவும் இன்னும் ஒல்லியாக இருப்பேன். அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, வெறும் எலும்பு மட்டும்தான் தெரியும், ஏழ்மை மட்டும் உடம்பு பூரா தெரியும். அதுவும் இப்போ பசங்கள்லாம் பார்த்தாங்கனாக்கா உழுந்து சிரிப்பாங்க. வீட்டில் கூட பார்த்தாங்கனாக்கா, ஐயோ எப்படி இருந்திருக்கிறீங்க, இது தெரியாமல் எப்படி தான் நான் உங்களெல்லாம் காதல் கண்ணை கட்டிச்சு. நான் சொன்னேன், எல்லாருடைய பழைய ஃபோட்டோ எடுத்தால் அப்படி தாம்மா இருக்கு, நீ யாரை எடுத்து பார்த்தாலும் சரி உண்மையான வார்த்தை. நீ இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். அதனால் ஆனால் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரொம்ப உள்ளே தெரிகிறேன், பரவாயில்ல. இருந்தாலும் அதான் பண்ணியாச்சில்ல இதுக்கப்புறம். அப்போ அது மாதிரி அந்த சூழலில் அவங்க பார்க்கும்பொழுது இந்த பொண்ணு வந்து நம்பி வந்திருக்குது, இந்த பையன் இப்படி இருக்கிறான், வேலையும் இல்லை, ஏதோ பாட்டு பாடுறதுங்கிறது. அப்போ நமக்கு அது பெருசாக தெரியாது, பாட்டு நம்ம ஏதோ காப்பாற்றுறோன்ட்டு. இவங்க சொல்கிறாங்க வாய்ப்பு கிடைச்சா தான் உண்டு, வாய்ப்பு கிடைக்கலாம். நம்ம இங்கே பல ஆயிரம் பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியும். அப்படி தான் கொஞ்சமாக போராட்டங்கள் ஓட்டங்கள் இருந்தது. அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா தொலைக்காட்சியிலையும் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு, நமக்கு ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு விஷுவலில் நம்ம பார்க்கும்பொழுது பாடும்பொழுது அதை வச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொலைக்காட்சியில் பார்க்கும்போது தான் விஜய் தொலைக்காட்சியில் யார் மனசில் யார் அவங்களுக்கு என்ன பேர்னு ஒரு நிகழ்ச்சி. அதில் எங்கள் அம்மாவை பற்றி அந்த 10 மாதம் என்ன சுமந்து பற்றி எடுத்த அந்த அம்மா பாடும்பொழுது அப்போ ஜேம்ஸ் சாரும் சசிகுமார் சாரும் சுப்பிரமணியபுரம், அவருக்கே தெரியாது என்ன படம் பண்ணணும் அப்படின்னு. அவர் சசி சாரும் ஜேம்ஸ் சார் பேட்டிலே சொல்லியிருப்பார், என்ன படம் நிறையத்தே தெரியாது, எனக்கு சொல்லவே இல்லை, இவர் தான் நடிக்கிறாருன்னு சொல்லலை, சும்மா பாட்டு மட்டும் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்கள் இரண்டால் இந்த பாட்டெலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ திருவிழா பாட்டும் ஒன்று இருக்குதுங்கும்போது இந்த பையன் விஷுவலில் பார்க்கும்போது சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் இவருக்கு படம் பேர் எனக்கு என்ன படம்லாம் சொல்ல, பொதுவாக பாடிட்டு போட்டுட்டாங்க, அவ்வளோதான். அப்புறமா ஒரு 8 மாதம் கழித்து ஃபோன் வருது, நீ பாடினது வந்து படத்தில் வருது, படம் பேர் சுப்பிரமணியபுரம் அப்படின்னு. சரி நம்ம பேர் வேல்முருகன், படம் பேர் சுப்பிரமணியபுரம், தைப்பூசம் அந்த இதில் தான் நாம் வந்து பிறந்ததுனால ஒரு வேளை முருகர் தான் இப்படி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதேமாரி திருவிழா சாங்கு மதுரை குலுங்க அந்த வந்து மீனாட்சி அம்மனை பற்றி மலை மேலே கல்லூரிட்டி அந்த வரி பாடுறத வந்து மீனாட்சி அம்மனை பற்றி பாடுற மாதிரி இருக்கும். அந்த ஊரினுடைய பெருமையை அந்த 4 வரிலேயே யுகபாரதி என்ன சொல்லியிருப்பார் அழகான அந்த வரியில். அப்போ பாடின உடனே அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னது என்னென்னா, இந்த பாடிட்டோம் எதோ வந்துருச்சுன்ட்டு இல்லாமல் இதை வந்து நீ வந்து ஒரு சிடியில் காப்பி பண்ணி இந்த உன்னுடைய தனி சாங் மட்டும் எடுத்து காப்பி பண்ணிட்டு உன்னுடைய ஃபோன் நம்பரை அதில் எழுதி எல்லா இசையமைப்பாட்டும் போய் பார்த்து கொடுங்க. அப்படி ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது அப்போ தான் எல்லாமே வித்யாசார் சார், யுவன் சங்கர் ராஜா சார், இமான் சார், தேவி ஸ்ரீ பிரசாத் சார், இவங்க தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா சார், எல்லாமே தினா சார் இருக்கிற எல்லா அப்போ யாரெல்லாம் ஃபீல்டில் பெருசாக இருந்துக்கிட்டு இருந்தாங்களோ, தமன் சார், எஸ் ஏ ராஜ்குமார் சார், ஜிவி பிரகாஷ் சார், அந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர்களுக்கும் பாடுறதுக்கான அந்த வாய்ப்பு வரும்பொழுது நான் ஊரில் அந்த ஒப்பாரி பாடல்கள் கேட்டது,
அதுக்கப்புறம் மற்ற பாடல்கள்லாம் அங்கேயே பாடினதெல்லாம் கேட்டதனுடைய இதில் வந்து இங்கே வாய்ப்பு வரும்போது எனக்கு ஈஸியாக கை கொடுத்தது. இப்போ நான் ஊரில் வந்து அந்த ஒப்பாரிலாம் நான் கேட்காம இருந்தேன்னாக்க சாருடைய யுவன் சார் படம் வந்து எஸ்பிபி சார் ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு படம் குங்குமப்பூ கொஞ்சிப்புறம். அதில் ராசாத்தி கிளியன்னு ஒரு பாட்டு கங்கைமரன் சார் எழுதுனது. அந்த பாட்டை நான் வந்து உண்மையிலேயே அதை நான் கேட்கலன்னா இங்கே எனக்கு அந்த ஒப்பாரி எப்படி பாடுவான்னு தெரியாமல் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கிறத கேட்டு பாடி காட்டியிருந்தேன்னா இது ஏற்கனவே நிறைய பேர் பாடி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் போச்சு. அங்கே நம்ம ஊரில் நம்ம அதை கேட்டு நம்ம பாடினதுனால என் குரலில் அந்த சாங்கு வந்தது. அதுவும் எஸ்பிபி சாருடைய ப்ரொடக்ஷனில் தயாரிப்பு நிறுவனத்தில் எனக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய இதாக இருந்தது. அது 2வது படமாகவே இருந்தது. அதுமாரி மற்றபடி ஜாலியான திருவிழா பாடல்கள்லாம் நம்ம லவ் சாங்ஸ்லாம் அங்கே பாடி பார்த்ததுனால அந்த நாடோடிகளில் டக்குன்னு அந்த பாட்டு கொடுக்கும்பொழுது சுந்தர் சி பாபு சார் மியூசிக்கில் கபிலன் அவர் லிரிக்கில் பாடினது. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா பாவாடை பின்னால தான் ஓடுங்கடா குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணு தான் மற்ற பொண்ணு எல்லாம் எங்கள் மாமன் பொண்ணு தான் கைத்தட்டி கூப்பிடுது 2 கண்ணு தான் ஏண்டான்னு கேட்க வேண்டான்னு சொல்ல யாருமே இல்லை எங்களைத்தான் எப்போதும் எங்கள் பாடு மங்களந்தான் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஆடுகளத்தில் ஒத்த சொல்லால பாடலும் அதே மாதிரியே பவுடர் டப்பா தீந்து போனத அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனத நான் குப்புறக்கா படுத்து கிடந்தேன் என்ன குதிரை மேலே ஏற்றி விட்டாயே ஒன்றும் சொல்லாம உசுர தொட்டாய மனசை இனிக்க வச்ச சீனி மிட்டாய. அருமை, ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப உங்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணம். இன்னைக்கு ஒரு பிரபலமான பின்னணி பாடகரா பல பரிணாமங்களோட நீங்க வந்திருக்கீங்க. இதுல நம்ம இடையில பேசும்போது விருத்தாச்சலம்னு சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள், அப்ப விஜயகாந்துடைய மாநாட்டுக்கும் நீங்க வந்து பாடியிருக்கீங்க. அந்த அழைப்பு உங்களுக்கு வந்தது எப்படி? விஜயகாந்த் பத்தின அந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா. ஆக்சுவலாக சார் வந்து பொங்கல் டைமில், அதாவது சுப்பிரமணியபுரம் வந்த டைமும் நாடோடிகள் அதெல்லாம் ஒரு 10 படம் அந்த டைம் தான். அந்த டைமில் வந்து பொங்கலுக்கு சன் தொலைக்காட்சியில் பட்டிகடப்பட்டணமா நிகழ்வில் வந்து எனக்கு ஒரு பாடுறதுக்கு டீமுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, என்னுடைய நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் வச்சு. அப்போ நான் அது பாடினேன். அப்போ சார் வந்து அவங்க எதை காலையில் நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது பொங்கல் பார்க்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நான் மதுரைன்னு நினச்சிக்கிட்டாங்க எல்லாருமே. இப்போ வரைக்கும் மதுரை தான் நினச்சிருக்கேன், அப்படியே நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா யாது முறை அவரும் கேள்வி. அதனால் எந்த ஊராக இருந்தால் என்ன, நம்மளை வாழ வச்ச ஊர் இல்லையா பாட்டு கொடுத்து மதுரைன்றது. அதனால் அப்போ என்னை அவங்க ராஜ்மோகன் சொல்லிட்டு பிஏ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்புறம் போன வீட்டுக்கு அம்மா போன உடனே ஒரு தட்டு நிறைய பழம் பைசாலாம் இருந்தது. நான் எதுவும் சொல்லலாம் யாருக்கும் தெரியல அப்படின்ட்டு உட்காந்தேன். வந்த உடனே வாங்க வேல்முருகன் அப்படின்னாரு. மதுரையில் எங்கே அப்படின்னாரு. சார் நான் விருத்தாச்சலம் சார்னேன். விருத்தாச்சலம் நான் அங்கே தான் தொகுதி எம்எல்ஏ அப்படின்னாரு. தெரியும் சார் அப்படின்னா. இப்போ ஏன் இப்படி ஒரு பாடகர் இருக்கிறத நாம் டிவியில் பார்த்துட்டு சொல்கிறோம், உங்கள் ஊர்லேருந்து யாரும் சொல்லன்ட்டு உடனே அங்கே உள்ள மாவட்ட செயலர் கிடச்சி இப்போ அந்த மாதிரி. ஆமாங்க சார், என்ன நீங்கள் சொல்லவே இல்லையா, நம்ம வந்து பிரச்சாரத்துக்கெலாம் பயன்படுத்திருக்கலாமே அவரை அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பெரிய கோயில் இருக்குது, சிவன் கோயில். ஆமாம் சார், அங்கே தான் சார் நான் விளையாடுவேன், அங்கே தான் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே தான் போயிட்டு உட்காந்து சாமி கும்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. விருதகிரீஸ்வரர்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாசி மகத்துக்கு கச்சேரி பண்ணணும் அப்படின்னு. சரிங்க ஐயா பண்ணிடுறேன், உங்கள் டீமோடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தட்டில் இந்த பணம்லாம் கொடுத்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ கால்லையும் பார்த்தாங்க நிகழ்ச்சியை. அதேமாரி அவங்க கட்சிக்காரங்களும் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதாவது பெரிய எதிர்பார்ப்பு, யார் கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. 2011. ஆமாம், பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அப்போ உளுந்தூர்பேட்டையில் தான் அந்த மாநாடு, எல்லா சேனலும் வந்து நிற்கிது, எல்லாமே என்ன சொல்கிறது. அந்த மாநாட்டில் நம்ம கச்சேரி கொடுத்துருந்தா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பண்ணணும், கச்சேரி பண்ணணும். சரி, இப்போ இந்த இசையமைப்பாளர்களை அணுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கா? நீங்களே ஆரம்பத்துல சான்ஸ் கேட்டு இந்த கேசட் போட்டு ஒவ்வொருத்தரையா போய் பார்த்தோம், நீங்க அந்த மாதிரிலாம் எளிதில் அணுக முடிஞ்சுதா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் அது இருந்தது? இல்லை, இப்போ சீக்கிரம் போக முடியாது, அணுக முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கணும்,
அவங்க அந்த ஸ்டுடியோ கண்டுபிடிச்சி நம்ம அப்போல்லாம் எப்பயுமே எல்லாமே பஸ்ஸு தானே. அப்போ மாநகராட்சி பஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம ஊர் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கியிருப்போம். அங்கேருந்து வந்து அங்கே ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க மேனேஜருங்க முதல்ல வந்து பார்க்க விடணும், பேச விடணும். சிடியை வாங்கிட்டு நான் சார்கிட்ட வந்தால் சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா நேராக தொலைக்காட்சிக்கு ஒவ்வொரு தொலைக்காட்சிக்காக போய் வாய்ப்பு கேட்டு பாடிட்டேன். ஆனால் நான் பண்ணது என்னன்னாக்கா அந்த ஒரிஜினல் சிடி கையில் வச்சுக்கிறது சுப்பிரமணியபுரம். அப்புறம் என்னுடைய அந்த ஒரு பாட்டு மட்டும் தனியாக, ஏன்னா அவங்க ஒரு பாட்டு பார்க்க இல்லையா, அதனால் தனியாக இது வச்சுக்கிட்டு அப்படி போய் கொடுத்தது. இந்த மாதிரி இந்த படத்தில் பாடின பாடகர் அப்படிங்கும்போது அப்போ அது ஒரு பெரிய டாக்கில் இருந்தது. சுப்பிரமணியம் ஒரு பெரிய டாக்கில் இருந்தது. ஒரு 150 நாள் ஓடிட்டு இருந்தது. நிறைய புது யங்ஸ்டர்கள் வந்தால் ஜெயிக்கலாங்கிறதுக்கு காரணமாக இருந்த படம் வேறு. அதாவது ஒரு வித்தியாசமான சிந்தனையோட ஒரு புது களத்தில் வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இது. அப்போ அந்த மாதிரி ஒரு டாக்கில் இருந்த படங்கிறதுனால இதை ஏற்று போனாவே. இப்போ யுவன் சார் வந்து ஃபோன் பேசிகிட்டே வெளில வந்தார் கலசாவில். நான் அங்கே நின்னேன். உடனே இப்படி வச்சுட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே அதை வாங்கிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே பேசிட்டு போயிட்டு அப்படியே வந்தார். அப்புறமா உள்ளே போயிட்டார். திரும்ப வந்து இது என்ன அப்படின்னாரு. சார் இதில் பாடியிருக்கேன் சார் நான் அப்படின்னு. அப்படியா என்ன பாட்டு அப்படின்னா இந்த மாதிரி சொன்ன உடனே இது தனி பாட்டு இதில். சரி ரைட் ஓகே இருங்க, ஒரு கம்போசிங் போயிட்டுருக்குது, அப்படியே வந்து பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த ஒப்பாரி சாங்கு. அதுதான் அந்த ஆக்சுவலாக அவங்க நான் எதர்ச்சியாக போனது சிடி கொடுக்க. அப்போ இந்த சூழல்கள் இப்போ அமையுது. அப்போ நான் பாடின உடனே தான் அதை அப்படியே எடுத்து உடனே அது படத்தில் வந்தது. அதுக்கப்புறம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், கழுகுல அந்த பாட்டும் நல்ல பிரபலமான பாடலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேடி பிள்ளை கிளடங்கள கொஞ்சங்கிளி பாட வச்சா கும்மாலமும் போட வச்சா. இந்த சாங் நான் முத ஆடியோ வராதுக்கு முன்னாடியே கேட்குறேன், படத்தில் வராதுக்கு முன்னாடியே. அதாவது ஒரு பாட்டு பாடினோடனே பெரிய எக்ஸைட்டிங்கில் இருப்பேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு பிரபலமாச்சுன்னா நமக்கு ஒரு அடுத்த லெவலில் போகலாமே. ஏதோ இல்லை அவ்வளோதான் போல இருக்குது, ஒரு 2 பாட்டோட வந்தார் போனாருங்கிற மாதிரி ஆகிடுமே, என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது அப்போ லண்டன் நான் போகிறேன். அப்போ சிவகார்த்தியன் வராரு, ரம்யா, விஜய் டிவி காம்பேர் ரம்யா, சதீஷ் எல்லாம் வராங்க. இப்போ நான் சிவகார்த்தியன் சாரும் சதீஷ் சாரும் சொல்கிறாங்க, எப்பா ஒரு பாட்டு இவங்க நடிக்கிற படத்தில் பாடுங்க. அப்போ தான் இரு நான் போடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்தியன் சார் போட்டு காட்டுறாரு. கேட்டால் அந்த பாட்டு இது, ஆனால் எனக்கு நீ பாடல, விமல் சாருக்கு தான் பாடியிருக்கிறேன் அப்படின்னாரு. எப்படியோ ஒன்று படத்தில் வந்தால் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இல்லை நல்லா வந்திருக்கு பாட்டு, நல்லா ஷூட் பண்ணியிருக்கிறாங்க தினேஷ் மாஸ்டர் வந்து. அதனால் நல்லா வரும் இந்த பாட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் தான் போட்டு காட்டி எனக்கு அது லண்டனில். அதுவும் கதிரேசன் சார் ப்ரொடியூசர், பொல்லாதவன் படம் ப்ரொடியூசர் அவர், ஆடுகளம் ப்ரொடியூசரு, 5 ஸ்டார் ஓனர் அவர் தான் ஆடியோ. கதிரேசன் சாரும் வெற்றிமாறன் சார்னு நினைக்கிறேன், 2 பேரும் காரில் போகும்போது எஃப்எம்மில் இந்த பாட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாட்டு போட்ட உடனே கேட்டுட்டு நம்ம படத்தில் இந்த லவ் சாங் ஒன்று இருக்கே, ஒரு ராவான வாய்ஸ் தானே வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம். வேறு யாரும் பாடிட்டு இருக்காங்க அந்த பாட்டை, ஒத்த சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு அந்த வாய்ஸ் வந்து அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி வேணும், யாராவது எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஒத்த சொல்லலை பாட்டு எழுதின கவிஞர் ஏகாதேசி சார், அவருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டேன், இந்த ஒரு நம்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா, யாராவது தெரியுமான்னு. ஆமாம் அவர் சுப்பிரமணியபுரில் நாடோடிலாம் பாடினவர் தான், நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் முன்னாடியே நாங்கள் கிராமிய பாடலாம் பாடுறதுனால நல்லா முன்னாடியே பழக்கம், திரையில் பாடாததுக்கு முன்னாடியே. அப்போ அவர் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்காரு. அப்புறம் சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் நீங்கள் பாடி காட்டுங்க, அது ஓகேன்னா உங்கள் வாய்ஸ் லாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த ஷார்ப்னஸ் மேலே போகாமல் கீழே இருக்கிறதுனால அந்த அந்த அது என்ன சொல்கிறது, அந்த விஷுவலுக்கும் அந்த இதுக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா 2 பேர் நிற்பாங்க, தினேஷ் அட்டகத்தி தினேஷ் சாரும் தனுஷ் சாரும் இருப்பாங்க, கூட வந்து சென்ட்ராயெல்லாம் இருப்பாங்க. இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுற, இந்த பையனை லவ் பண்ணுற, இந்த பையனை லவ் பண்ணுறேன்னா மாற்றி கீத்தி காட்டாங்கனாக்கு ஒரு டென்ஷன் தானே. அப்போ அந்த மாதிரி டென்ஷனில் ஒரு பறக்கணும்ல சாங் வாய்ஸ். அது என்ன அந்த லைன், அதான் இப்போ அடப்பொட்ட காட்டில்
ஆலங்கட்டி மழை பெஞ்சி யாரொன்று ஓடுறத பாரு, அட பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால அப்புறம் அது கீழே வந்துடும். ஆனால் இந்த பிச்சு கரெக்டாக போகணும். அந்த இது ஏன்னா எல்லாருக்கும் டக்குனா அவ்வளோ பிச்சு போகாது பேஸ் வாய்ஸில் பாடுறவங்களுக்கு. நான் அந்த ஸ்கேலில் அப்படியே அப்போ சர்வசாரணமாக அப்படியே பாடினோடனே அவ்வளோதாங்க, இந்த டோன் தாங்க எங்களுக்கு வேணும், அப்படியே லாக் பண்ணுங்க பிடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 சரணம் தான் ஆக்சுவலி. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 சரணத்தோட முடிஞ்சிடும். 3ஆவது சரணம் இல்லை, கேசட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ப்ரொடியூசர் சார் தான் சொல்லியிருக்கிறார் ஜிவி சார்கிட்ட, பாட்டு ரொம்ப குட்டியாக இருக்குங்க ஆனால் நல்லா இருக்குது பாட்டு, அதனால் கேசட்டில் 3 சரணமாக வச்சிடறேன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழித்து 3ஆவது சரணம் பாடினேன். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஒவ்வொரு சரணமும் அன்னைக்கே பாடின மாதிரியே இருக்கும். ஒரு சரணத்திலே எல்லாருமே அடிமை ஆயிட்டோம். எத்தனை சரணம் வேணா வைங்க நீங்க. 3ஆவது சரணம் வந்து எனக்கு பிடிச்ச சரணம். என் ரேஷன் கார்டில் பேரை ஏற்றுவேன், ஒரு நாள் குறிச்சி தட்டு மாற்றுவேன், அட ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லுவேன், அவ காதில் மட்டும் மீதி சொல்லுவேன், பொண்ணு கருப்பட்டி கண்ணு தீப்பட்டி மென்னு தின்னாலே என்ன உருவாட்டி. லவ் ஃபீலிங் ஒவ்வொருத்தருக்கும் பொத்திக்கிட்டு வரும் போல இருக்கு. ஆமா, இல்ல இந்த பாட்டு என்ன ரீச் இன்ன வரைக்கும் இன்னமும் கேட்கும் போதே அந்த ஒரு ஃபீலிங் வருது. அதோட இல்லாம அந்த இப்ப வரைக்குமே அந்த பாட்டினுடைய அந்த வைப் குறையவே நிறைய இடத்துல நான் கல்லூரிக்கு இப்போ போனால் கூடமே சரி, எங்கே போனாலும் சரி, சார் அந்த ஒத்த சொல்லலை, ஐயோ 4 வரி சார், அந்த ஒரு அதை மட்டும்தான் மெயினாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய கம்போசிங்கும் இருக்கும், லிரிக்கும் இருக்கும், விஷுவலைஸும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த டான்ஸு சாரும் அதுக்கு தேசிய விருது வேறு நடந்து கொடுத்துருந்தாங்க தினேஷ் மாஸ்டர் சாருக்கு. எல்லாமே சேர்ந்து அமையிறது. அதுவும் சன் பிக்சர் அந்த டைமில் ஆடியோ லான்ச்செல்லாம் நான் பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அப்போ எல்லாருமே வந்து ஆச்சரியமாக இருந்து எனக்கே. அப்போ தான் எல்லா விஐபியும் முன்னாடி உட்காந்துரு போது மேடையில் ஏறி பாடும்பொழுது பார்த்தேன். இன்னொன்று இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வேணாம் மச்சான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பாட்டு நீங்க அவருக்கு பாடினீங்க இல்லையா, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் உங்ககிட்ட அவர் பேசினாரா? ஏன்னா ரொம்ப அது ஹிட்டானது. அது அந்த காம்பினேஷன் சந்தானமும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த பாட்டு, அது 2 லைனோட அந்த சம்பவத்தை சொல்லுங்க. உதயநிதி வந்து எனக்கு அழைப்பு வந்தது ஒத்த சொல்லால பாடல் கேட்டுட்டு, இப்போ எப்படியும் மதுரைக்குள்ளும் கேட்டு இது வந்தது அந்த அது கேட்டுட்டு ஒத்த சொல்லால் கேட்டுட்டு தான் எனக்கு அப்படி ஒரு பாட்டு. ஆனால் என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது வேணாம் மச்சான் வரல. அதே படத்தில் அழகு அழகு அழகின் அழகே நீடி அப்படின்னு ஒரு சாங், அது கொஞ்சம் மெலோடியா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். அவங்க கொஞ்சம் ஏதோ நான் அப்படிலாம் பாடிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில் எனக்கு கூப்பிட்டாங்க போல இருக்கு. நான் போயிட்டு இப்போ ஒரு டெக்னிக்கல் ஓரளவுக்கு தெரியுது, நமக்கு அனுபவங்கள் பாட பாட நிறையா கேட்க அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதனால் இப்போ நம்ம பாடுறோம். அப்போ ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு, பல்லவி மட்டும் கற்றுக்கிட்டேன். பட் வந்து ஸ்டுடியோ உள்ளே போயிட்டு மைக் பூத்தில் போயிட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாடினா ஓப்பனாக பாடுறேன், அழகே அழகே அழகின் அழகே நீ எடி அப்படி. உடனே பல்லவி முடிச்சுட்டு வெளில வாங்கினாங்க. இதை பாலைவனத்தில் இவர் வாய்ஸில் ஷூட் எடுத்தால் நான் அதுவும் அன்சிவா முத்துவானியா அவங்களுக்கும் விஜய் சார்களுக்கும் இப்படி இருக்கும் இந்த வாய்ஸ் சம்மந்தம் இல்லாமல், அதுவும் லவ் சாங்கு அப்படின்ட்டு உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் தப்பாக அவங்கள கூப்பிட்டுட்டோம், வாய்ஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகலைன்னு. எனக்கா தூக்கமே வரல. எனக்கு எப்பயுமே எப்படின்னாக்கா ஒன்று மிஸ் ஆகிடுச்சின்னா அது ரொம்ப அப்படியே ஃபீலிங்காகவே இருக்கும். ஐயோ இந்த பாட்டு போயிடுச்சு, அந்த பாட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. நமக்கு இந்த பாட்டு கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு நேரமும் இப்படி ஆகிட்டுது அப்படின்ட்டு ஒரு வாரம் அதே ஃபீல்டில் இருந்தேன். அது அந்த உள் உணர்வு போய் திரும்ப சொன்னிச்சே என்னன்னு தெரில. உடனே திரும்பவும் அதேமாரி அழைப்பு வந்தது, வாங்க வேறு ஒரு சாங் இருக்குது அப்படின்னு. அப்புறம் அங்கே போனோடனே ஹரிஜர சார் இதை இந்த பாட்டு உனக்கு தகுந்த மாதிரியான பாட்டு தான், மீன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கம்போஸ் பண்ணி அப்போ சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து ஓப்பனிங் வஞ்சரம் மீன் வவால் கிடைச்சா கெளித்தி வேறாள் இருக்கு மீசையராள் இறங்கி கலக்கு கோபால் அது. அப்போ வந்துட்டு அப்போ அந்த உங்கள் போர்ஷன் பாடுங்க அப்படிங்கும்போது அப்போ பாட வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு
அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர உருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பம் போதுண்டா. இது நான் முத்துக்குமார் சார் எழுதுனது. அப்போ சாரும் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. அப்போ ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, அந்த பாட்டு மெலடி சாங் நல்லா இருந்தது, இது எப்படின்னு தெரியலேன்ட்டு இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பாடிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா படம் வந்து அந்த பாட்டு ஹிட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாரு ட்ரீட்லாம் வச்சாங்க. சாரு நிறைய பேசுவாங்க, நல்லா நல்லா பேசுவாங்க. நடுவில் கூட டெல்லியில் பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷனுங்க போயிருந்தப்போ. அப்போ சார் நானும் தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து அவங்க அரசு ஹோட்டலில் தமிழ்நாடு ஹவுஸ் இருந்தாங்க. இப்போ வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னு போனோடனே பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அப்புறம் அவங்க சார் அமைச்சர் பதவி எடுத்தோடனே போயிட்டு விஷ் பண்ணிட்டு வந்தேன், பார்த்து வந்தேன். பாப்பா வேறு இப்போ கின்னஸ் பண்ணனால அப்போ விஷ் பண்ணார் அங்கே இதுலேயே சட்டமன்றத்துலேயே. அப்புறம் சிஎம்மும் கூப்பிட்டு வாழ்த்துனாங்க. அப்புறம் ஐயா கலைஞர் ஐயா எழுதின அந்த பாடல் கெசோமானா பாடல் நான் தான் பாடினேன். எனக்கு தான் அந்த ஐயாவே கூப்பிட்டு கொடுத்தாங்க. அது இந்த வேணாம் மச்சான் பாட்டு காரணம். ஆமாம், என் பேரனுக்கு பாடின வேல்முருகனை கொடுங்க அவரு அப்படின்னு சொல்லி தான் பாட வச்சார். பெரம்பலூர்லேயே எங்கேயோ கச்சேரி முடிச்சுட்டு அப்படி வரும்பொழுது எனக்கு ஃபோனு வருது. ரமேஷ் பிரபா சார் அப்போ பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். பேசி முடிச்சுட்டு இப்போ இதிலேருந்து பேசுவாங்க, அறிவாலயத்துலேருந்து பேசுவாங்கன்னு ரமேஷ் பிரபா சார் சொன்னார். அப்போ வந்து சுபவி ஐயா வந்து வணக்கம், நான் சுபவி பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஐயா வணக்கம், ஏன் சொல்லுங்கள், தலைவர் பார்க்கணுன்னாங்க. நான் நினச்சிட்டேன் ஒரு வீரமணி ஐயா இருக்கார்ல, அவர் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் சரிங்க ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து உடனே செங்கல்பட்டுக்கிட்ட வந்துட்டேன். அப்போ வந்துட்டு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது இது மாதிரி செங்கல்பட்டுக்கிட்ட வந்துட்டாங்க ஐயா சார். அப்புறம் பார்த்துக்காதீங்க தலைவர் அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது கலைஞர் ஐயா தான் அப்படின்னு. என்னது கலைஞர் ஐயாவா? 75வது பவள விழாவில் நம்ம போய் பார்க்கும்பொழுது எங்கேயோ ஒரு மூலையில் நின்று பார்த்தோம், இன்றைக்கி ஐயாவே கூப்பிட்றாங்க பார்க்கணுன்னு பெரிய விஷயம் இல்லை, பெரிய கொடுப்புன்னு அப்படின்னு அப்படியே எக்ஸைட்டிங்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தாம்பரம் கிட்டே வந்த உடனே இப்படி கிட்ட வரேன். அப்போ திரும்பவும் ஃபோனு எங்கே வந்து ஐயா தாம்பரம் தாண்டிட்டேன் அப்படின்னு. அவங்க ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசுகிறாங்க போல இருக்குது. உடனே தலைவர் தாம்பரம் என்ன இந்த மகா சமுத்திரமா அப்படின்னு சொல்லி உடனே கேட்குறாரு. அந்த சவுண்டு கேட்குது. அது வந்து சரி அப்போ அப்படி சொல்கிறான். சரி அவர் பாட்டெலாம் பாடி நிறைய மக்கள் வந்து மேடை போட்டு போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி மாலை முறையெல்லாம் பண்ணி பாடி வரணும்ல, அதனால் எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், ஒரு 5:30 மணிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணி நீங்கள் வர வேணாம் 5:30க்கு வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஆமாம் 5:20க்கு போகிறேன். அவர் 5 மணிக்கெலாம் வந்துட்டார். வந்துட்டாங்க, நீங்கள் உட்காருங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு. இப்படி உள்ளே போன உடனே அவங்க ஐயா ஆற்காடு வீராசாமி ஐயா, அன்பழகன் சார், துரைமுருகன் சார், இவங்க எல்லாமே இருந்தாங்க. சுபை இப்படி உள்ளே போனோடனே ஐயா இவர் தான் அப்படி வருது தெரியா, விருதாயெல்லாம் என் பேரனுக்கு வேணாம் மச்சான் பாட்டு பண்ணவர், காதல் திருமணம் பண்ணவர் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அவர் என்னுடைய ஆமாம் ஹிஸ்ட்ரியே சொல்கிறாரு. சொல்லி முடித்தவொடனே சரி இப்போ வந்து நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இது என்னன்னு பாருங்கள் அப்படின்றாரு. வேலை இல்லாமல் இருக்கிறோம் பாடு நம்மளை கலாய்க்கிறாரா, என்னடா அதுன்னு தெரியலேது எனக்கா நடுங்குது. ஏன்னா இப்போ எல்லாமே அதுவும் அறிவாலயத்தில் அவர் உட்கார்ற இதில் அப்புறம் லிரிக்ஸ் பார்த்துட்டு சரி நம்ம படித்தோம்னா தப்பாக படிச்சிட்டோம்னா மாட்டிப்போம், அதனால் என்ன பண்ணுறது டக்குன்னு பாட்டா அப்படியே கொஞ்சம் டியூன் பண்ணி பாடிட்டேன். அந்த டைமிங்கில் இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அப்படின்னா அந்த இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கு எலும்பு கூடாய் தமிழர் இருக்கிறாரே அப்படின்னு அந்த சாங் பாடின உடனே என்னையா பாட்டாவே பாடிட்டியா அப்படின்னாரு. அப்படின்ட்டு உடனே சரிட்டு அப்படியே இதை நீ கேசட்டாகவே பண்ணிவிடு, அதுக்கப்புறம் மேடையிலையும் வந்து பாடிடலாம் அப்படின்ட்டாரு. அதேமாரி அப்புறம் வந்து அப்புறம் கேசட் பண்ணிடுச்சு. அப்புறம் மேடையிலையும் பாடுறதுக்கு பண்ணாங்க. மேடையில் நான் முன்னாடியே பாடிட்டேன். 23 நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்க,
ப்ரோக்ராமும் பயங்கர இதில் இருக்குது. அப்போ வந்து பர்மிஷன் வேறு கிடைக்கல அவருக்கு. அப்போ வந்து அம்மாவுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒய்எம்சிஏவில் பர்மிஷன் கொடுக்கல. அறிவாலயத்தில் வைக்கிறதா அங்கே வைக்கிறதான்னு 2 பக்கமும் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரே பரபரப்பு டென்ஷனில் இருக்காங்க. இப்போ ரமேஷ் பிரபா சார் ஃபோன் பண்ணி 3 மணிக்கு இது கிடச்சிருச்சு, பர்மிஷன் கிடச்சிருச்சு, நீங்கள் அங்கேயே வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் அப்புறம் ஸ்டேஜுக்கு பின்னாடியே எங்க ஒய்எம்சியில் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்தோம். உடனே பாட சொன்ன உடனே அப்புறம் பாடியாச்சு. இவர் 7:20க்கு அப்போ தான் வராங்க மேடைக்கு. 7 மணிக்கு வந்த உடனே அங்கே ரமேஷ் பிரபா சார் எல்லாரையும் கூப்பிட்டு, என்னையா வேல்முருகன் பாடியாச்சா அப்படின்னு. பாடிட்டாருங்கன்னொடனே, அது எப்படியா நான் எதனா பாட்டு, அவர் நான் இல்லாமல் பாட முடியும், பாட சொல்லு அப்படின்ட்டார். உடனே சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாடின உடனே அப்புறம் கூப்பிட்டு அப்படியே கன்னத்தை பிடிச்சி நல்லா அருமையாக பாட்டே அப்படின்னு சொல்லி தட்டிட்டு, அப்புறம் சால்வை போட்டு ஷீல்டெல்லாம் கொடுத்து பாராட்டி வாழ்த்திட்டு இறங்குறேன். அப்போ அடுத்தது கச்சேரிக்கு அருள்நிதி அண்ணன்ட்ட, ஆமாம் யார்கிட்டையும் இப்போ சும்மா சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். திரும்ப கொஞ்சம் தூரம் தாம்பரம் கிட்ட வரேன். அருள்நிதி அண்ணனும் உதய அண்ணனும் அடிக்கிறாங்க ஃபோன். எங்கே இருக்கிறீங்க, இங்கே தாத்தா உங்களை தேடுறாங்க அப்படின்ட்டு. ஐயோ நான் இப்போ கச்சேரி வந்துட்டேன் சார், நான் தான் பாடிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே வெளிநாட்டு ஏதோ ஒரு நாட்டு பெண்மணி வந்திருந்தவங்க, அவங்க வந்து ஏதோ கிஃப்ட் எடுத்து வந்துருப்பாங்க போல இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க தலைவருக்கு, அப்புறம் அங்கே சுப்புலட்சுமி ஜெகதீஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடினவர், தலைவர் எழுதின பாட்டு வந்து பாடினவர், எனக்கு அந்த லிரிக்ஸில் அந்த ஃபீலிங் வந்து புரிஞ்சுது, இந்த வரி எதுக்காக அப்படிங்கிறது. அதனால் அந்த குரல் பாடினவருக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னை தேடி பார்த்து அப்புறம் இது பண்ணல. அப்புறம் சார் வாங்கிட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் வாங்கி வச்சிங்க சார், நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்ட்டு விட்டேன். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னியே நடந்தது அந்த இது. அதுக்கப்புறம் சட்டமன்றம் கட்டி திறந்து 3வது நாள் அந்த கட்டடம் கட்டின அந்த அவங்க அந்த தொழிலாளிக்கு ஒரு 3000 பேருக்கு மதிய உணவு விருந்து இருந்துச்சாங்க. அப்போ நம்ம சின்ன பொண்ணாக்கா என்னுடைய கச்சேரி பாடினோம். கனிமொழி மேடம் தான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சென்னை சங்கமத்துலேயும் அதேமாரி பாடும்பொழுது ஐயா போய் பார்த்து பேசும்பொழுது, ஐயா வணக்கம் வேல்முருகனை தெரியாதா அப்படின்னாரு. ஒவ்வொரு பாடலும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது பாடல் பாடுறதுக்கு, நீங்க போறீங்க, அந்த பாடல் வெளிவர்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவுலாம் சிக்கல்லாம் இருக்கு? சில பாடல்லாம் வந்து நம்ம குரல்ல பாடி வெளில வரலன்னா அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகிருக்கும். அப்போ நான் அந்த பாட்டே கேட்க மாட்டேன். ஏன்னா அது கேட்குறப்பெல்லாம் மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். சரி இந்த பாட்டு நம்ம குரலில் வந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் ஆகிடுச்சு, நம்ம சரியாக பாடாமல் போயிட்டோமா, இல்லை அந்த நேரத்தில் அந்த அவங்க பல இதில் வருவாங்க. பாடலை வந்து எல்லாரையும் பாட வைக்கிற மாதிரி பாட வச்சு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஆனால் வந்து எப்படின்னாக்கா அவங்களுக்கு செட் ஆகணும். சப்போஸ் செட் ஆகலைனாக்க சொல்ல மாட்டாங்க, ஓகே சூப்பர் பாடிட்டீங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த பாட்டு தானே. இப்போ அப்படி வந்து இப்போ மரியானில் கொம்பஸ்வரா சாங்கு ரகுமான் சார் மியூசிக் இல்லையா, நமக்கு எப்படியாவது அவர் இசையில் நம்ம பேர் வந்துருச்சுனாவே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தருணம் அப்படியே காத்துக்கிட்டு இருப்போம். அது ஆனால் அப்பயே சொன்னாங்க சார், இது வந்து டைரக்டர் டிசிஷன் தான், நீங்கள் பாடுங்க உங்கள், ஆனால் வாய்ஸ் நல்லாயிருக்கும் உங்கள் வாய்ஸு, இல்லைன்னா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அது ஒரு ஆசை வரணும் அப்படின்ட்டு. அதுமாதிரி நிறைய பாடல்கள் இப்போ மைனாவில் அப்படி தான் இமான் சார் கூப்பிட்டு அந்த மைனா மைனா நெஞ்சைக்குள்ள வம்பு பண்ணுற அதுதான் முத கொடுத்தாங்க சார். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த டைம்லாம் அவ்வளோ டெக்னிக்கலாக பாட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம பாடுறதுக்கான அந்த சவுண்டிங்கும் இல்லை, ஃபுல்லாக ராவான ஒரு ஃபோக் வாய்ஸு. அதில் நம்ம பாடும்பொழுது அந்த லவ் சீனுக்கு நம்ம குரல் செட் ஆகாது. அதனால் அதுவும் அந்த மாதிரி நிறைய சாங் அந்த மாதிரி கொஞ்சம் சில சாங்குகள்லாம் இருந்தது. அதுமாதிரி ஏன் உச்சி மண்டையில் சொல்லுங்குது அது, இந்த மாதிரி ஒரு ஒரு சில சாங்கு. அப்புறம் நான் வெளிநாடு போய் மாட்டிக்கிட்டு சில ஹிட்டு சாங்கும் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க அழைப்பாங்க, அந்த டைமில் நான் இருக்க மாட்டேன். அதாரு அதாரு அந்த மாதிரி சாங்கெல்லாம் நிறைய சாங்கு. உங்களுக்கு அடித்தேன் ரீச் ஆகலை போங்க நல்ல சாங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க.
சரி நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்பெல்லாம். நமக்கு என்னன்னு இருக்குதோ அதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். அதேமாரி இப்போ நம்ம சாங்கும் அதேமாரி மற்றவங்களுக்கு பாடி கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அது எல்லா சாங்குமே சொல்லலாம். ஆடுகடை மச்சான் சொல்லலாம், காஞ்சனா சங்கிலி முங்கிலி சொல்லலாம், ஆம்பளைங்க பொம்பளைங்க அவசரம் சொல்லலாம். இப்போ போட்டது பத்தலை மாப்பிள்ளைன்னு ஒரு கோட்டரை சொல்கிறான்னு ஒரு சாங் இருக்குது சகுனி படத்தில். அந்த சாங்கும் அப்போ வேற ஒருத்தர் பாடினது, நான் அப்புறம் எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் கருப்பு நிறத்தழி கொம்பனில், ஐயோ, அருமையான பாடல். அது நீங்க கண்டிப்பா பாடி ஆகணும். அந்த சாங்கு இப்பயே பாடிடவா? ஆமா, பாடுங்க. நீங்க அந்த பீட் ஆரம்பிக்கும் போதே அப்படியே எங்களுக்கு கொஞ்சம். சரி. அடி பிச்சி பூ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தவல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான், அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சவப்பழகி சில்லறைய செதறிட்டண்டி, போன் சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி, போன் குங்கும உதட்ட வச்சு குலுங்கு சிரிக்கையில இதை ரெண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்டி, ஓன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்டி, கட்டுக்கோப்பில் வந்த வண்டி கட்டுப்பாட்டில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி. அருமை. இது ஸ்பீக்கர்ல எல்லா இடத்துலயும் போட்டு நிறைய காதலர்களை சேர்த்து வச்சிருப்பீங்க, நிறைய காதலர்களை உருவாக்கி இருப்பீங்க இந்த வாய்ஸால. கண்டிப்பா அதுக்கப்புறம் சண்டாலி சாங்கம், சண்டாலி வாசத்துல அந்த சாங், அது ஆரம்பிக்கிறது அருமையா இருக்கும்ல. நீங்க அந்த இது ஆரம்பிங்க, அந்த சண்டாலி அப்படின்னு அந்த இது நீங்க உங்களோட. சண்டாலி வாசத்துல அழகுல லேசாகி என் அந்தி பகலத்தனையும் லூசாகி பய கிடக்குற தரையில பீசாகி, கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி, ராவந்து கூட கண்ணு ரெண்டு மூடவில்லடி, பாவி புள்ள என்ன நீயும் ஓட விட்டடி, தாய் பாசத்தோட என்ன வந்து மோதி புட்டடி, தெரியலடி புரியலடி பொயிரு விழி மனுஷனை இடுப்புல தூக்குதடி. கத்தரிப்பு அழகி, அது அசுரன்ல. இந்த மாதிரி நிறைய சாங்கு. பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா, எதிர்நீச்சலில் சத்தியமானி எனக்கு தேவையில்லை, நானும் தனுஷாரும் சேர்ந்து பாடல அந்த காத்துல பறக்கும் பகுதி அந்த இது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள், உன்னத்தான் நினைக்கல, ராத்திரி தூக்கம் இல்லை, பழைய வண்ணாரப்பேட்டையில், அந்த மாதிரி நிறைய. ஒவ்வொன்றும் ஒரு முத்து தான் உங்களுடைய பாடல்கள் எல்லாமே. அந்த மியூசிக்கு, அந்த பாடல் வரிகள், உங்களுடைய குரல் எல்லாம் சேர்ந்து அமைந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நீங்க இளையராஜா அவர்களுக்கு பாடியிருக்கேன், ஒரு 4-5 படம் பாடியிருக்கேன். ஆனால் அது ஒரு ஊரில் அப்படின்ற ஒரு படம் வந்தது. ஆனால் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் யார்ட்டையாவது எவ்வளோ படம் பாடியிருப்பீங்க, ஒரு 50 படம் 100 படம்னு கேட்பாங்க. சார் 1000 படம் சார். அப்படி 1000மா என்ன சொல்லுங்க? ஆமாம் சார், எவ்வளோ படம் வந்திருக்கு. ஆனால் அதை இப்போ ஒரு மாதத்தில் இப்போ இந்த தடவை இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா வந்தது லாஸ்ட்டாக நான் பாடினது, இவர் கவுண்டர் சார். இப்போ என்னன்னாக்க நிறைய படம் வந்து ரீச்சாக மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா, நம்ம அது மறந்துடுது. இப்போ பெரிய ஹீரோவுக்கு பாடுறது மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அது வந்து அப்படியே அது கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ நம்ம அது சொன்னாக்க தெரியாது. இன்னொன்று அதை தாண்டி நமக்கு ஹிட்டு சாங்கு தெரிஞ்சிருதா, அதுக்குள்ள இதெல்லாம் அடிபட்டுருது. மற்ற சாங் அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே, நீங்க பாடுற அடுத்த பாடலும் நாங்க இதோட கம்பேர் பண்ணணும். அத பாகுபலி பிரபாஸ்னா வேற, நாங்க பிரபாஸ வந்து அந்த அதுலதான் பொருத்தி பார்ப்போம். அந்த மாதிரி அதை விட பெட்டரா இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும்னு நம்ம அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக. அந்த மாதிரி நிறைய சாங்ஸு அப்போ நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இப்போ தெலுங்கு எல்லாம் சேர்த்து அவர் தெலுங்கு அப்படிம்பாங்க. ஆமாம் சார், சிரஞ்சீவி சாருக்கு பாடினா, கமல் சார் பொண்ணும் சிரஞ்சீவி சாரும் இப்போ நடித்தாங்களே வால்டர் வீரையா, அதில் பாடினேன் அப்படின்னா, ஓ அந்த சாங் நீங்கள் பாடினது தானே? ஆமாம், தெலுங்குல பண்ணு. இது தேவிஸ்ரீ சார் சாருக்கு. அது மாதிரி வேற என்னென்ன மொழிகளில் நீங்கள் பாடணும்னு வேற பாடிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்திலையும் ஒரு சாங் பாடியிருக்கிறேன். பாலிவுட்டுக்கும் போயிட்டீங்க? ஆமாம் ஆமாம், ஹிந்திலையும் பாடியிருக்கிறேன். கன்னடத்தில் 2-3 படம் பாடியிருக்கேன். மலையாளத்தில் அதேமாரி ஒரு 3-4-5 படம் பாடியிருக்கேன். தெலுங்கில் வந்து மதுரை குழுங்க டப்பிங் நான் பாடினது தான். ஆடுகடை மச்சான், காஞ்சனா சங்கிலி முங்கிலி, இதையெல்லாம் தெலுங்கில் பாடினது. வேணாம் மச்சான் வேணாம் தெலுங்கு பாடியிருக்கேன். ஆமாம், அதுக்கு தெலுங்கு தெரியாது. அது எப்படி நீங்க அந்த நம்ம மொழியில எழுதிக்க வேண்டியது. இப்போ அவங்க எப்படி தெலுங்குலேயே எழுதிப்பாங்க,
அதுமாதிரி நம்ம தமிழில் அதை அவங்க சொல்ல எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் எழுதிக்கலாம். அது டேக் நிறைய வருமா இல்லை நீங்கள் அது பாடிடுவீங்களா மேடம்? ப்ரொனன்சியேஷனில் மட்டும் வரும். எப்படி வரும்னா நம்மளுக்கு ரொம்ப உச்சரிப்பு வந்து நம்மளுக்கு ஒரே எழுத்து தான். இப்போ தானா தான் தான் படம். இப்போ அது வந்து அங்கே வந்து எப்படின்னா தா 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 அப்படின்னு அந்த சவுண்டிங் மாறும். அந்த சவுண்டிங் மாறும்போது நமக்கு கொஞ்சம் ஏன்னா டியூனும் பாடணும், அந்த சவுண்டிங் இருக்குது. அப்புறம் கா கா அப்புறம் கா ஏதோ அந்த 3-4 சவுண்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து எல்லாமே தமிழில் வந்து ஒரே சவுண்டு தான். கா மா தா அப்படியே தான் பேசுவோம். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் தமிழை ரொம்ப அழுத்தி பாடுறாரு. இப்போ நல்லா புரியும். அவ்வளோ புரிதலாக இப்போ எது பண்ணாலும் ரொம்ப தமிழாகவே தெரியுது சார்பாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு போய் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி பாடி கூப்பிட்டு வருவேன். சரி, அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு நீங்கள் பாடின பாடல்களில் பிடிச்சது எது? இன்னும் என்ன கொஞ்சம் பாடிருக்கலாம் இன்னும் நல்லா அப்படின்னு சொன்ன பாடல் நான் தான் சொல்லுவேன். அவங்க ஏங்க வந்ததே பெரிய விஷயம், கேசட்டில் பேர் வந்ததே பெரிய விஷயம், நீ இதில் வேற இன்னும் பண்ணிருக்கலாம், நீ இதுவே நல்லா தான் இருக்குது, விடுங்க, நீங்கள் அடுத்த பாட்டுக்கு யோசிங்க, அடுத்த பாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நான் லவ் பண்ணும்பொழுது என்னை அதிகமாக கேட்குற பாட்டு கண்ணே கலைமணி கேட்பாங்க. அந்த சாங்கு நான் பாடுவேன். அது பாடி முடித்த உடனே சினிமாவில் வந்த பிறகு கொஞ்சங்கிளி பாட வச்சேன். அது என்ன பண்ணோன்னாக்கா அவங்கள எப்போ பார்த்தாலும் நான் காலேஜ் போகும்பொழுது அந்த அந்த அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வரி படத்தில் பாடும்பொழுது அது அப்படியே செட் ஆகிடுச்சு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி நடந்து போகும்போது இப்படி தானே பாடுவீங்க, ஏதாவது அப்போ வேறு பாடல்கள். ஆனால் அந்த பாட்டு அமைஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த போகையில் அந்த புள்ள பொண்ணு மாதிரி, பொக்குன்னு சிரிக்கையில் முத்து மாதிரி, கால் கொலுச பார்க்கையில் வெள்ளி மாதிரி, போடாவ மாதிரி, யாரு பொழிவா யாரு பொழிவா, பூமியில் காதல் பூ மாறி, கத்தரி வெயில உச்சியில வீச, அப்படி குளிரும் அந்த புள்ள பேச, சாராயத்தில் ஏது போத, அந்த புள்ள பார்த்தா சட்டுன்னு தான் மாறும் பாத. அந்த மெல்ட் ஆயிருவாங்க. ஆமாம், ஆக்சுவலாக என்ன நல்லா நிறையா பாடுங்க, இப்போலாம் ஏதாவது கேட்டால் பாட விட மாட்டேங்கிறீங்கன்னு, அதான் கேசட்டில் வந்துருச்சுல போட்டு கேட்டுக்கணும். எப்படி அது அந்த மாதிரி இது பண்ணாங்க. ஆனால் அவங்க அதிகமாக வந்து என்னை கேட்டு கண்ணே கலைமணி. அதே மாதிரி நீங்கள் கர்நாடக இசை பாடகர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் கிராமிய பாடல்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஃபீலிங்லாம் இருந்திருக்கா, எண்ணம் இருந்திருக்கா? ஆமாம், அது எல்லா காலகட்டத்திலுமே நினச்சிருக்கிறேன், இப்போ இருந்திருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்க, நம்ம திறமையாக இருந்துட்டோம்னாக்க அந்த அங்கீகாரம் தானாகவே வரும். நம்மளுடைய திறமை தான் முக்கியம் அங்கே. இது கர்நாட்டிக்கு ஃபோக்குங்கிறதெல்லாம் பெருசாலாம் இல்லை. ஏன்னா இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு ராஜா சார் வெறும் ஹார்மோனியம் மட்டும்தான் எடுத்து வந்தாங்க. சும்மா வந்து பீச்சில் வாய்ச்சாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு வாய்ச்சாங்க, அன்றாடம் போய் வாசிட்டு வந்து இது பண்ணாங்கண்ணா. இப்போ அப்படியே அவர் லைஃப் போயிருந்ததுன்னா என்ன இருக்கும்? ஒரு இளையராஜா சார் இருந்திருக்க மாட்டார், கேட்டிருக்க மாட்டார், அவரை நம்ம நினச்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் அதை லேர்ன் பண்ண இன்றைக்கி இசைஞானின்னு சொல்லிட்டோம், கடவுள்னு சொல்லிட்டோம், இசை கடவுள்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி சிம்போனி போயிட்டாங்க, சிம்போனி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேஸ்ட்ரோ எல்லாமே வேறு லெவல். இன்றைக்கி 24 மணி நேரமும் அது எல்லா சூழலுக்கும் அவருடைய பாடல்கள் இல்லாத நேரமும் இல்லை, நொடியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த உலகம் முடிஞ்சு இன்னொரு உலகம் புதுசாக ஆரம்பித்தா கூட இவங்களுடைய இசையும் இவங்களுடைய பாடல்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழிவுங்கிறது கூட இருக்காது. எத்தனை காலங்கள் உலகம் மாறி வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிட்டாரு. அப்போ காரணம் என்னென்னா அவருடைய உழைப்பு தானே. அது அதாவது நம்மளை நம்ம சரியாக பயன்படுத்திட்டாவே அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும். நம்ம அது பண்ணாமல் இன்னொரு விஷயத்துக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் கர்நாடிக் கற்றுக்கிட்டு நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கர்நாட்டிக்லேயே ஃபோக்கை பாடலாமே, அப்போ நமக்கான அங்கீகாரம் கிடைக்க தான் செய்யும். அதை என்ன செய்யும், நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறதுல தான் இருக்காது. ஆனால் நார்மலாக இப்போ அந்த கலையிலே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதுக்கும் வந்து எப்படின்னாக்கா இது இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இருக்குது தான், இல்லாமலாம் இல்லை. அது ஆனால் அது வந்து என்னன்னாக்கா அந்த கலைக்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும். அதேமாரி இவங்களுக்கும் அந்த இதை கொடுக்கணும். ஒன்று கொடுத்துட்டு ஒன்று இது பண்ணாமல் இருக்கிறதுக்கும் கூடாது தான். சரி, அதே மாதிரி நிறைய பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். அதில் விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருக்குது, என்னால் விட முடியல அப்படின்னு?
டைமிங் வந்து நிறைய நானே யோசிச்சிருக்கிறேன், வேண்டியிருக்கிறேன். நியூ இயர் வரும்போதெல்லாம் இந்த டைமிங் மட்டும் எப்படியாவது கடவுளே கொடுத்துட்ற ஒரு சபதம் எடுக்கிறது புது வருஷம் பிறக்கிறப்ப. ஆமாம். ஆனால் அதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. நானும் என்னென்னவோ ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு என் ராசிக்கு இந்த மாதிரி ஆகுமா என்னங்க அப்படின்னு சொல்லி. அது தடை. ஏன்னா நம்ம கிளம்புறோம் அப்படின்னாக்க கரெக்டாக அப்போ தான் ஏதாவது தடை வந்துடும், டைம் ஆகும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போயிடணும்னு நினைப்பேன். அது என்னன்னே தெரியல. அது ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் போயிட்டுருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைவா அரசியலுக்கு வர்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. நம்ம பொதுவான பாடகராக இருப்போம். ஆனால் ஏன்னா நம்ம பொதுவாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் பாட முடியும், எல்லா கட்சிக்கும் பாட முடியும், எல்லாருடைய அன்பையும் நம்ம வாங்க முடியும். கண்டிப்பா நிறைய நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பாடல்களை நாங்களும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நல்லா உங்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது இனியதாக அமையட்டும். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை பிரபல பின்னணி பாடகர், பாடலாசிரியர், நடிகர் டாக்டர் வேல்முருகன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.